கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை முடிக்க முடியாது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அவர்களே தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு என்ன கொடுக்கிறது, யார் என்ன கேட்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னும் நேரம் இருக்கு. தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சில தலைவர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களை பொறுத்தவரை அதற்கென்று அகில இந்திய அளவில் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள், ஐயா பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்துட்டாங்க. எல்லா விதமான ஃபீட்பேக், ஒப்பீனியன், கிரவுண்ட் லெவல் சர்வே எல்லா இடத்துக்கிட்டையும் போய் பேசுறாங்க, கேட்கறாங்க. தமிழகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கிறாங்க. அல்ல கூட்டணியினுடைய தன்மை அது எப்படி இருக்கும் வருகின்ற காலத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க சொல்றோம். அண்ணா, யாரெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் இணைத்தான் போறாங்க. இந்த கூட்டணிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் எல்லா பெரிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் சொல்றாங்க பிப்ரவரி கடைசி ஏன் சொல்றாங்க? எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்திலே கூட்டணி என்பது மிக வேகமாக ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால யாருமே போன 2019 தேர்தல் எப்ப இருந்துச்சு? 2019 தேர்தல் டிசம்பர் ஜனவரியிலே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தொகுதி பங்கீட்டிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எதிர்கட்சிகளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை போல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் எல்லா கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா கட்சிக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதனால ஷேப் அண்ட் ஃபார்ம் யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க. நட்டாஜி வரும்போது கொஞ்சம் சொல்றோம், பாப்பீங்க. மோடிஜி வர்றாங்க 25ஆம் தேதி. இந்த மாச கடைசியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரிய வருங்கன்னா மாச கடைசி முடியறதுக்குள்ள நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்ற போர்டு தலைவர்கள் என்னை நில்லு என்று சொன்னால் நான் நிற்க போறேன். கட்சி பணி செய்ய என்று சொன்னால் கட்சி பணி செய்ய போறேன். ஆனா உங்களுக்கு தெரியும், இது ஒரு 6 மாசம் 7 மாசம் யாத்திரைங்க. நான் நீண்ட நெடி யாத்திரை. இன்னும் இது 20 நாளைக்கு இருக்கு. 20 நாளைக்கு இன்னும் முடிக்கணும். அதற்கப்புறம் தேர்தலுக்கான வேலைகள் நிறைய இருக்கு. அதனால கட்சியை பொறுத்தவரை ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை தமிழகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சில தலைவர்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியால கன்வீனரா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஐயா முருகன் அவர்கள் நீலகிரியில கட்சி பணி கொடுத்திருக்கு. நீலகிரியில போய் வேலை செய்யுங்க, இஸ் த கன்வீனர். அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில வேலை பார்க்கறாங்க. எல்லா தலைவர்களும் அதற்கென்று சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த வேலை கட்சி கொடுத்திருக்கு. நீங்க போய் வேலையை ஆரம்பிங்க, நீங்க போய் எலெக்ஷன்லாம் ஒருங்கிணைங்க, நீங்க போய் எல்லா கேடஸும் ஒன்னா கொண்டு வாங்க. சோ ஒருவருக்கு அந்த கட்சியில ஒரு வேலை. எனக்கு இன்னைக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான தேர்தலுங்கண்ணா. ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு உறுதியான ஒரு தேர்தல். சோ களம் மாறிடுச்சு. சோ மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அதிக அளவில் நான் பார்க்கிற யாத்திரை. மோடிக்கு ஓட்டு போடணும். 2024 மோடிக்கான தேர்தல். அதற்கென்று அவர்கள் உடனடியாக கட்சி மாறிவிட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மாற்றுக் கட்சி தொண்டர்கள் வந்து நிக்கிறாங்க யாத்திரையில். ஒன்றுங்க. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவு வளர்ந்திருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை வாக்கு வங்கி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வாக்கு சதவீதத்தை தாண்டுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும். அண்ணா, பிரதமர் அவர்கள் நேற்று அஸ்ஸாமில் பேசினாங்க. கவுஹாட்டியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினாங்க. நம்முடைய காசி விஸ்வநாதர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு போன ஆண்டு மட்டும் 8.5 கோடி பேர் போயிட்டு வந்திருக்காங்க. 8.5 crore ஒரே வருஷத்துல காசி விஸ்வநாதர் கோவில். உஜ்ஜைன் மகாகாளீஸ்வரர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு 5 கோடி பேர் போயிருக்காங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்திலே ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடந்த பிறகு முந்தானேத்து வரைக்கும் 24 லட்சம் பேர் போயிருக்காங்க. எதுக்கு இந்த நம்பரை சொல்றாங்கன்னா, இந்தியாவிலே ஆன்மீகம் என்பது வந்துவிட்டது. இன்னைக்கு ஆன்மீக டூரிசம். நேற்று பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனால் ராமர் கோயிலுக்கு போறவங்களா இருக்கட்டும், பழனிமலைக்கு போறவங்களா இருக்கட்டும், திருவண்ணாமலைக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசு ஆண்டவனுக்கு எதிரான அரசு, இது கடவுளுக்கு எதிரான அரசு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ராமர் கோவில்
உஜ்ஜைன் மகாகாளீஸ்வரர், வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன், இவங்க எல்லோருமே அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி எதுவும் பண்ணல. ஆனா கோவிலை போய் பார்த்த பிறகு அவர்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் வர்றாங்க. உதாரணத்திற்கு திருவண்ணாமலையில் நாங்க சொல்லியிருக்கோம், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியை கொடுங்க, நாங்க 1000 கோடி ரூபாய் திருவண்ணாமலை கோயிலுக்கு கொண்டு வரோம். ஏன்னா காசி விஸ்வநாதர் காரிடர் கட்டியதை போல திருவண்ணாமலைக்கும் நம்ம கட்டுவோம். பஞ்சபூத ஸ்தலத்துக்கு பணத்தை நாங்க கொண்டு வரோம். அதை சுத்தி ஒரு டூரிசம் பில்டு பண்றோம், அதை சுத்தி ஒரு வணிகத்தை பில்டு பண்றோம். அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்திலே நீங்கள் வழிமுறை நாங்களே சொல்றோம். காரணம் கோயிலை வைத்து யாரும் அரசியல் பண்ணல. ஆனா கோவில் ஒரு புனரமைப்பு மூலமாக அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய ஆய்வறிக்கையில சொல்றாங்க, அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி ரூபாய். 25,000 கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம். யாருக்கு வரப்போகுதுன்னு அங்க பூ விற்கிறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, டாக்ஸி டிரைவர், அங்க ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, சாப்பிட்ற கடை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் மேலதான போறாங்க. அதைத்தான் பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் சொல்றாங்க. ஒரு கோவில் கட்டுவது மூலமாக ஆன்மீக நெறி மட்டுமல்ல, கோவிலை சுற்றி ஒரு புதிய பொருளாதாரம் உருவாகும். அதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். தமிழகத்திலும் அது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அது பாரதிய ஜனதா கட்சி மூலமாக நடக்கும். சார், இன்னைக்கு தமிழகத்தில் ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆண்ட கட்சிகள் பல பேர் இருக்காங்க. 1967 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுமா நீங்களே சொல்லுங்க. நேற்று ஒரு காங்கிரஸ் எம்பி திருவள்ளூர்ல அதானி தான் போய் கோயிலை திறந்தார்கள். காங்கிரஸ் எம்பி இன் திருவள்ளூர் சேஸ் Adani opened the temple. What is this? That person doesn't even know the difference between who opened the temple. So Congress was in power till 1967. ஐயா, இன்னைக்கு அரசியல் களத்துல என்ன? திமுக 31 மாத காலமாக செய்திருக்கக்கூடிய தவற வைக்கிறோம். நாங்கள் 10 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை வைக்கிறோம். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், மக்களுக்கு 2024 தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது இல்லை. 2024 நமக்கு தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போவது இல்லை. 2024 இந்தியாவிற்கான தேர்தல். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, மேல நாங்க இருக்கோம். மக்களுக்கு எங்க ரிப்போர்ட் கார்டை கொடுக்கிறோம், திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். அதே நேரத்தில் மாற்று அரசியலுக்கான காலத்தை பாரதிய ஜனதா கட்சி இப்பதான் முன்னெடுத்திருக்கு. வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க நம்ம விஷன் என்ன, நம்ம கொள்கை என்ன, எந்த பாதையில பயணிக்க விரும்புகின்றோம் என்று. வருகின்ற காலத்தில் தொடர்ந்து பேசுவோம். 2024 தேர்தலுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப எதுக்கு டெய்லி என்னை பார்த்து கத்திட்டு இருக்காங்க அண்ணே? அது அவர்களுடைய பாயிண்ட். அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னா களத்தில் இருக்கு. ஒரு ஏசி ரூம்லயோ மீட்டிங் போட்டு இந்த கட்சி இல்லைன்னு களம் மாறிவிட்டது. களம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாப்பீங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நிறைய இடத்துல முதலிடத்துல வரும், கொஞ்சம் இடத்துல 2வது இடத்துல வரும். நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. அதனால நமக்கு இன்னும் 45 நாள் தானே இருக்கு. அது வரைக்கும் வாய்ப்பு எதுக்குனே அவங்க ஒண்ணு சொல்ல, நாம ஒண்ணு சொல்ல. நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல. பங்காளிகள் எங்களை பகையாளியாக நினைத்தால் நான் பொறுப்பல்ல. நாங்கள் மக்களுக்காக இருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடி அவருடைய